வங்கக்கடலில் உருவாயிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மையமானது இப்போ பயங்கர வலுப்பெற்று புயலாக வந்து கரையை கடக்க போகுது. அந்த புயலுக்கு பேர் என்னன்னு வச்சுருக்காங்கனாக்கா நிவர் புயல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கஜா புயலை நம்ம சந்தித்த நாம தான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நிவர் புயலை நம்ம சந்திக்கிறதுக்கு நேரிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ இது எந்த இடத்துல வந்துட்டு நம்ம கரையை கடக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்கனாக்கா, வானிலை அறிக்கை நிபுணர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில் வந்துட்டு கரையை கடக்கும் அப்படின்பாங்க இருக்குது. ஸோ கூடுமான வரையும் இந்த பக்கம் தான் வந்துட்டு கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த ஊர் வேணாலும் இதில் வந்துட்டு பாதிக்கப்படலாம். சிதம்பரம், கடலூர் போன வாட்டி வந்த மாதிரி அந்த கஜா புயல் அந்த மாதிரியான பாதிப்புகள் கூட வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு எதிர்கொள்கிறதுக்கு நம்ம வந்துட்டு தயார் நிலையில் இருக்கோம். அதனால் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கனாக்கா, வீட்டில் தயவு செய்து என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்கணும், என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அட்லீஸ்ட்டு உங்களோட பைக்கில் வந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காவது பெட்ரோல் போட்டு ஸ்டாக்லேயே வச்சுருங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் எல்லாத்துலேயுமே சார்ஜ் போட்டு வைங்க. ஒரு ஃபோனையாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். அட் அ டைமில் எல்லா ஃபோனையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கனாக்கா சப்போஸ் எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிற கண்டிஷன் ஆகும், கரண்ட் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான தருணங்களை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் எமர்ஜென்சிக்காக ஏதாவது ஒரு ஃபோனையாவது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதில் பேட்டரி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களுடைய ஃபோனில் பேலன்ஸ் இல்லைனா கூட நீங்கள் பேலன்ஸ்லாம் போட்டு வைங்க. அந்த நேரத்தில் நமக்கு டவர் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கணும்னாக்கா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சில பேருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கு இருந்ததுனாக்கா தயவுசெய்து அதில் மண்ணெண்ணெய் வாங்கி அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. அதே போல் எமர்ஜென்சி லைட் இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் நல்லா சார்ஜ் போட்டு எரியிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. கேஸ் இல்லைனாலோ சிலிண்டர் இல்லைனாலோ விறகு இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் உலர்ந்த பொருட்கள், அதாவது கெட்டு போகாத பொருட்கள், 5 நாட்கள் தாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி, திராட்சைகள், அந்த கோதுமை, அரிசி இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், அதாவது பசங்களோட டிசி சர்டிஃபிகேட், அதே போல் வீட்டு பத்திரம், நகைப்பத்திரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும். ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதை பேக்கிங் போட்டு, அது ஃபைல் கவரில் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெட்டியில் போட்டு, அதுக்கப்புறமா அதை பீரோக்கில் போட்டு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 7 வகையான ஒரு கவர் போட்டு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப பாதுகாப்பான நிலைமையில் இருக்கும். அது எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அது வந்துட்டு சர்டிஃபிகேட்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டில் போய்ட்டு ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதா இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை, அவ்வளோ சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நிறையா அலைய வேண்டியது இருக்கும். அதே போல் உங்களுடைய ஓட்டர் ஐடி, லைசன்ஸு இதெல்லாம் காணா போயிடுச்சுனாக்கா யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் வந்துட்டு நம்ம திரும்ப வாங்குறதுக்குள்ளார இன்னொரு புயலே வந்துடும். ஸோ அதனால் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா சரிவர ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் பேக் பண்ணி எடுத்து வைங்க. அதுதான் உங்களுக்கு சால சிறந்தது. அதே போல் சின்ன பசங்களுக்குலாம் ஒரு அறிவுரையை சொல்லிக்கிறோம். புயல் அடிக்கக்கூடிய அந்த மாதிரியான நேர சூழ்நிலைகளில் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செய்து போகாதீங்க. பேரண்ட்ஸ் இதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் அந்த தரங்கம்பாடி. இங்கேயே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடல் வந்துட்டு கொஞ்சம் சீற்றமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேக கூட்டங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் வானம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த நிலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலை வந்துட்டு எச்சரிக்கையாக தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே போல் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீடுகளில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. தயவு செய்து யாரும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வர வேணாம், புயல் அடிக்கக்கூடிய அந்த மாதிரியான கால சூழ்நிலைகள். நாம் இப்போ தரங்கம்பாடி பீச்சில் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். அங்கேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கடல் அலைகள்லாம் மேலே வாரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, பாறைகளுக்கு இடுக்கில் நம்ம வந்துட்டு ஒரு பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு அறிவுரையாக இருந்தாலும் கூறலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ பயங்கரமாக வந்துட்டு மேலெல்லாம் தண்ணிலாம் அடிக்குது, ஒன்றுமே தாங்க முடியல. ஸோ சுச்சுவேஷன் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுறது நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. இது புயலுடைய எச்சரிக்கையாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு வீட்டில் பாதுகாப்பாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான உணவுகளெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான பேரிடர் காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளாரியே தேவையான பொருட்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. புயலை எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு மனதைரியம் மட்டும் இருந்தால் போதாது, நமக்குள்ளார சில புத்தி கூர்மைகளும் தேவைப்படுகிறது. அதன்படி நாம் நடந்தால் நம்ம வந்து புயலை எதிர்கொள்ளலாம். நாம் வந்த நேரத்திலிருந்து இப்போ இருக்கிற நேரத்துக்குள்ளாரியே கடலோட மாற்றங்கள் நிறையவே நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. வரும்போது கொஞ்சம் அலைகள் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருக்க சீற்றம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு புயல் அதிகரிப்புக்கான காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெறுவதற்கான ஒரு அறிகுறின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மழை வர தொடங்கும். வெயில் இதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மழை வரக்கூடும். அதுக்கப்புறமா கனமழையாக அது மாறும்.
அதுக்கப்புறமா அது புயல் கரையை கடந்ததுக்கப்புறம் தான் அந்த சாதா நிலைக்கு திரும்பும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் அந்த புயலானது எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்று இன்னும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியவில்லை. காரைக்கால் டு தண்ணியவாரி அடித்து விட்டது இந்த கடல் அலைகள், அதனால் செல்லு டொமாட்டோ டம் ஆகிவிட்டது. நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தில்லு கொஞ்சம் அதிகம் தான். எப்போ வந்துட்டு சுனாமி வருது, எப்போ வந்து பேரிடர் வருது, எப்போ புயல் வருது அப்படின்னா தான் அதுக்கப்புறமா போயிட்டு கடற்கரையில் போயிட்டு உட்காந்து காற்று வாங்குறது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கக்கூடிய பூம்புகாரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். தரங்கம்பாடியில் கடல் எப்படி இருக்குது, கடலோட சீற்றம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதே போலவே நம்ம பூம்புகார்லேயும் கடல் எப்படி இருக்குது, அமைதியாக இருக்கா இல்லை கொந்தளிப்பாக இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்தோம். ஒரே காடு மண்டி போய் கிடக்கு இந்த இடமெல்லாம். இந்த இடம்லாம் வந்து ரொம்ப செலவு பண்ணி பயங்கரமாக கட்டினாங்க. இப்போ சுத்தமாக இதுக்கு கவனிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அடேங்கப்பா, பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது. நம்ம மேக்ஸிமம் மேலே ஏறக்கூடிய அந்த படிக்கட்டு எல்லாமே இப்போ இதே போல தான் இருக்கும் போல இருக்கு. இல்லை நம்ம வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டுலாம் பண்ணுறாங்களான்னு கூட தெரில. இங்கே ஒரு அற்புதமான ஒரு பள்ளம் ஒன்று வச்சுருக்காங்க இந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே கீழே விழுந்துறதுக்காக. சங்க கால புலவர்களோட பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க போல் இருக்கு. ரொம்ப அற்புதமாகவே இருக்கு. எப்போ இங்கெல்லாம் நிற்கவே முடியாது போல் இருக்கு. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலாத்தலத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு வந்ததில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்காக நம்ம தனியாக ஒரு நாள் வரணும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்த வேலையை நம்ம வந்ததே இந்த கிளைமேட்டை பார்க்கலான்றதுக்காக வந்தோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு போச்சு. எனிவே நம்ம வந்துட்டு வேறு விஷயத்துக்கு நம்ம போயிடலாம், இதெல்லாம் விட்டுருங்க. இந்த நிவர் புயல் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கால சூழ்நிலைகளில் இன்னும் கிளைமேட் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிலே இல்லாமல் ஃபுல்லாக மேகமூட்டத்தோடு கூடிய இந்த மாதிரியான கிளைமேட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ மழை பெய்யறதுக்கு ஒரு துளி ஆரம்பிக்குதோ அப்போயிலிருந்து மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக மழை பெய்யும், அடமழை பெய்யும் அப்படின்றது வழக்கம் புயல் உருவானாக்கா. ஸோ இப்போ எப்போ அந்த மழை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதே தெரில. ஒருவேளை இன்றைக்கு இரவாக கூட இருக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு காலையிலையாக கூட இருக்கலாம். பல கோடி ரூபா செலவு பண்ணி கட்டப்பட்ட இந்த பூம்புகாருடைய நினைவு சின்னங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மண்ணுக்குள் புதையக்கூடிய கால சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பேட் கண்டிஷனாக இருக்குது. நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு க்ளோஸ் பண்ணுவோம்.
இதே தான் அதிசய காடுன்னு நினச்சி பயந்துடாதீங்க. இதுதான் வந்துட்டு சிறுவர் பூங்கா. சின்ன பசங்கள்லாம் சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்களே அவங்களாம் வந்துட்டு விளையாடுறதுக்காக உள்ள அமைக்கப்பட்ட இந்த பூங்கா தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு டிக்கெட்லாம் ஃப்ரீ தான், யார் வேணாலும் வந்து விளையாடிட்டு போகலாம். ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா பூம்புகாரில் இருக்கிற சிறுவர் பூங்காவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ சிறுவர் பூங்கா ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. எதுலையாவது விளையாடணும் போல ஆசையாக இருக்குது. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாம் கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்.